சேனலில் இன்றைக்கு நாம் ஜாயின் பண்ண போகிறது ஒரு புது தலைப்பு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு சில மூமெண்ட்ஸ். ஓகேவா? கெஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஒரு நதியில் இருமுறை இறங்க முடியாது. ஏன் சார்? ஒரு நதியில் ஒரு வாட்டி இறங்கிட்டிங்கன்னா, ஸோ அதுலேருந்து ஏறின பின்னாடி தான் திரும்ப இறங்க முடியும். இறங்கிட்ட ஒருத்தன் திரும்ப அதுலேயும் இன்னொரு வாட்டி இறங்க முடியும் அப்படின்றது இம்பாசிபிள். ஏன்னா ஓடுற நதியில் ஒரு முறை இறங்க முடியும். அதுபோல தான் ஒரு செயல் துவங்கிச்சுன்னா அதை திரும்ப துவங்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு செயல் துவங்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று தேவை. கெஸ் பண்ணிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த க்ளூ கொடுப்போமா? சரி, இப்போது தரங்கள், ரேங்க்கு. ஓகேவா? ரேங்க்கு, அப்புறம் பரிசு, அப்புறம் தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு. ரேங்க்கு, பரிசு, தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு, இதெல்லாம் கொடுத்துருந்த காலம் போய் இப்போது கியூரியாசிட்டி, ரெலவன்ஸு, ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிங்களா தலைப்பை? சூப்பர். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் டைப்ஸ். ஸோ மோட்டிவேஷன் டைப்ஸ் அப்படின்ற தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஆஃபன் இன்டென்சிட்டிக், 2 மோஸ்ட்லி இன்டென்சிட்டிக். ஒன்று எக்ஸ்டென்சிட்டிக், ஒன்று இன்டென்சிட்டிக். ஸோ இதில் எக்ஸ்டென்சிக்கில் கிரேட்ஸு, ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னது, ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்த அப்ரோச்சஸ். ஸோ எஜுகேஷனோட அந்த இது தெரியாமல் ரன் பண்ணிகிட்டு இருந்தபோது பயன்படுத்தப்பட்ட முறைகள். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி கியூரியாசிட்டி, ரெலவன்ஸு, ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். கியூரியாசிட்டி, கவனத்தை உள்ளே கொண்டு வரணும். அடுத்து பொருத்தங்களை உள்ளே கொண்டு வரணும். அன்றைக்கு நடைமுறைக்கு அது சாத்தியமான வடிவத்தில் அதை கொண்டு வரணும். இதெல்லாம் இன்ட்ரின்சிக் அப்ரோச்சஸ். பழசெல்லாம் எக்ஸென்ட்ரிக் அப்ரோச்சஸ். அது அடிக்கடி நிகழும், இது மோஸ்ட்லி நிகழும். ஓகேவா? ஆஃபன்லி அது அப்பியர், இது மோஸ்ட்லி அப்பியர். ஸோ இந்த வகையில் தான் மோட்டிவேஷன் இன்றைக்கி ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த மோட்டிவேஷன் அப்படின்றதில் அடுத்த ஒரு ரோல் இருக்குது. என்ன சார் ரோல் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மோட்டிவேஷனோட பேக் ஃபைல் யாரான்னா சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ சாதாரணமாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை க்ரியேட்டிவ் சப்கான்ஷியஸ் மைண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்டிவேஷன் சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஜேர்ன் ஆகும். இது என்ன சார் வித்தியாசம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் க்ரியேட்டிவ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது நீ எதை போட்டாலும் வாங்கி உள்ளே போட்டுக்கும். ஆனால் எடுத்துக்குறா அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே திக்காடி நம்மளை திணற வச்சிரும். ஓகேவா? எல்லாமே உள்ளே இருக்கும். உள்ளே இருந்தாலும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அவ்வளோ சுலபத்தில் வெளியே கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது, அவசரத்துக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இதே க்ரியேட்டிவ் சப்கான்ஷியஸ் மைண்டாக மாற்றிட்டோம் அப்படின்னாக்கா அதில் லேபிள்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எதை நீ உள்ளே கொடுத்தினாலும் அதை லேபிள் போட்டு வச்சுக்கும். ஸோ அந்த லேபிளில் நீ என்ன கேட்குறியோ அதுக்கு ரெலவெண்ட்டான லேபிள்லேருந்து அது கொண்டு கொடுக்கும். ஸோ அப்போ முதல்ல மைண்ட் செட்டப் சப்கான்ஷியஸ் மைண்டாக இல்லாமல் க்ரியேட்டிவ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வரணும். அடுத்து 2வது விஷயம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா,
கிறிஸ்டல் கிளியர் ஐடியாஸாக இருக்கணுமே ஒழிய மட்டி பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடாது. கிறிஸ்டல் கிளியர் ஐடியாஸ் அப்படின்றது ஸோ அதில் அந்த ரெலவன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் மட்டி பாயிண்ட் அப்படின்றது ஏதோ ஒன்று அந்நேரத்துக்கு மூவ் ஆனால் போதும் அப்படின்றது மட்டி பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஜாயின் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்டல் கிளியர் மெசேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ரோச்சை பயன்படுத்துறது நல்லது. மட்டி பாயிண்ட் அப்ரோச் அப்படின்றது டெம்பரவரியாக வேணும்னா பயன்படுத்தலாம். அதை ரெகுலராக பயன்படுத்தும் போது அந்த இடத்துல மோட்டிவேஷன் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகும். சரி, அடுத்து மோட்டிவேஷனில் வேறு இருக்கா சார் அப்படின்னாக்கா 1 minute பேப்பர். 1 minute பேப்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டிஸ்கஷன், டேட்டாஸ் கலெக்ஷன், அதை வச்சு கொண்டு வர்றது. ஸோ இதுதான் ஃபேமஸாக இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெண்டு 1 minute பேப்பர். இது மோட்டிவேஷனில் மோஸ்ட்டு ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திங்க், பேர், ஷேர். ஸோ இந்த கான்செப்ட் மோட்டிவேஷனோட அடுத்த படிக்கெல்லாம் இருக்குது. ஸோ யோசித்து தொடர்பு படுத்தி ஷேர் பண்ணோம். ஸோ திங்க்கு, பேரு, ஷேரு. ஸோ இது மோட்டிவேஷனோட அடுத்த ஸ்டோன். அடுத்து ஸ்டோன் பார்த்தீங்கன்னாக்கா கான்செப்ட் மேப்பிங். என்னத்துக்காக அசம்பளாக இருக்கும், என்ன ரன்னிங்கில் இருக்குது, அதை எப்படி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கேப்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சுனாக்கா மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக, ஓகேவா, சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு இருக்கும். எது எப்படி ஆனாலும் அறிவுரைகளால் பயனடைவோர் புத்திசாலிகள். அறிவுரைகளால் பயனடைவோர் புத்திசாலிகள். அடுத்து புரிதல் ஆழம் கூடும்போது அல்லது விரிவடையும் போது நம் செயல்களும் மாறுபடலாம், ஓகேவா. ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேபிள் ஆகுதோ அப்போ ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். ஸோ விஷயம் தெரியாத போது ஹேண்டில் பண்ணும்போதும் விஷயம் தெரிஞ்ச போது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பெரிய கேப்ஸ் டிட்டர்மின் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஸோ ஆஃபன் எக்ஸ்ட்ரான்டிக் மோட்டிவேஷனை கையெடுலாம் எடுக்காமல் மோஸ்ட்லி இன்டென்சிக் மோட்டிவேஷனை ஹேண்டில் பண்ணும்பொழுது அந்த ரிசல்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.